ஜெயலலிதா ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களான்னு கேட்டாரு. இப்ப ஏன்னா ரெக்கார்ட்ல இருக்கு, எடுத்து பாருங்க. அவங்க சொல்றத சொன்னீங்கன்ற நான் கேட்கல, நான் சொன்னாங்களான்னு கேட்கல. சட்டமே வந்துச்சு, அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்க. ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஒண்ணு சொல்றாங்க. சரி, இந்த அரசு என்ன பண்ணுச்சு தெரியுமா? நீதிமன்றத்துல செயல்பாட்டு வரவறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். காவல்துறையை வைத்து, ஆயுதம் தாங்கிய காவல்துறை, உளவுத்துறை உள்ளிட்டவர்களை வைத்து நீங்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் கவனமாக நிறைவேற்றியிருக்கிறோம், சிலரின் மீது வழக்கும் பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இத இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனையும் கண்டிக்குது. நீங்க சமூக நீதி பேசுறீங்கல்ல, ஐயுஎம்எலுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுப்பதல்ல சமூக நீதி. பக்ரீத் அன்றைக்கு அவர்களுக்கான கூட்டு குர்பானி கொடுப்பதை நீங்கள் நீதிமன்ற உத்தரவை சிறமேற்கொண்டு அதை நாங்கள் தடை செய்து விட்டோம் என்று நீங்கள் நீதிமன்றத்தில் வரைபாட்டு செயல்வறிக்கை தாக்கல் பண்ணீங்க. நான் சும்மா ஏனோதானெல்லாம் பேசல, சரியா? ஃபேக்டா பேசுறேன். அப்ப இதை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? சரி, இவங்களை ஆதரித்து பேசக்கூடிய விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று பதிவை வெளிப்படையாக பதிவிட்ட, தொடர்ந்து தலித் சமூக மக்களினுடைய உரிமைகளுக்காக பாடுபட்டு வரக்கூடிய தலித்திய செயற்பாட்டாளர் என்னுடைய நெஞ்சிற்கினிய நண்பர் எவிடன்ஸ் கதிர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். இவங்க கூட்டணி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சமூக நீதித்துறை அமைச்சர், ஆதி திராவிட நலத்துறை இன்னைக்கு சமூக நீதித்துறை மாத்திருக்கிறாங்க, அமைச்சர் என்னுடைய நண்பர் வன்னியரசு அவர்கள் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதற்கு முயற்சி செய்து வருகிறார். ஆனால் தாவேக அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். நீங்க இதுவரைக்கும் யாராவது பதில் சொல்லிருக்கீங்களா? அதுக்கு பேருந்துகள் எல்லாம் பயணிக்க தகுதி இல்லாமல் இருக்கிறது, போய் பார்ப்போம். சென்னையில வேண்டாம் சார், ரேண்டமா பஸ் ஸ்டாண்ட்ல கேமரா போடுங்க சார், ஒரு 20 பஸ் 30 பஸ் வரட்டும், எடுப்போம். எல்லாத்தையும் நீங்க இந்த 40 நாளா மாத்தின பஸ்ஸா? எப்படி சொல்றீங்க? உங்க போக்குவரத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு வால்வோ பஸ் விட்டதே தெரியல கடந்த ஆட்சி காலத்துல. அந்த அந்த இளைஞர் கேட்கிறாரு, வால்வோ பஸ் வரல. வால்வோ பஸ் நீங்க பிரைவேட் போய் கேளுங்கன்னாரு. வால்வோ பஸ் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் விடப்பட்டது கூட அப்ப தெரியலையாங்கிற சர்ச்சை எழுந்துச்சு. அழகா இடுமோன கார்த்தி ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கும் தெரியும் சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி அத்தனை விவாதங்களிலும் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயலை பற்றி பேசாத ஒரு நிகழ்ச்சி உண்டா? தம்பியே ஒரு 20 நிகழ்ச்சியில் என் கூட வேங்கை வயலை பற்றி பேசிப்பாரு. நான் மதிக்கிறேன் அந்த உணர்வை. வேங்கை வயலில் உண்மையான குற்றவாளிகள் வேறு சிலர், கடந்த திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றி விட்டது அப்படின்னு தலித்திய செயற்பாட்டாளர்களும் குற்றம் வைத்தார்கள். அதே குற்றச்சாட்டை தாவேகாவும் மேடைக்கு மேடை பேசிட்டது. இப்ப 60 நாள்ல உண்மையான குற்றவாளிகளை நீங்க ஏன் கண்டுபிடிக்கல நான் கேட்கவே மாட்டேன், அது சாத்தியம் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள். சார் நான் இன்னைக்கு எழுதி தந்துறேன் சார், அவர் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன். நான் வேணா பேப்பர்ல வேணா கொடுங்க, நான் எழுதி தரேன். இந்த 5 வருஷத்துல வேங்கை வயல் விவகாரத்தில் கடந்த திமுக அரசு எடுத்த நடவடிக்கை இருக்குல்ல, அது தப்பு, உண்மை குற்றவாளிகள் வேறு சிலர் தான் என்று இவர்கள் கண்டுபிடிச்சு நிரூபிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பயன்படுத்தினீங்க? அரசியலுக்கு பயன்படுத்தினீர்கள். நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க சார், இன்னைக்கு திமுக எதிர்கட்சி, இப்பவும் திமுகவை கட்டுமையா திட்டுறாரு. திட்டட்டும், அது அவங்களுடைய உரிமை. ஒன்றிய அரசு வரமாட்டேங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா மத்திய அரசுன்னு சொன்னாலும் மத்திய அரசு மாத்திட்டாரு விஜயன்னு கிரிட்டிசிசம் வருது. ஒன்றிய அரசுன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நேத்து ரொம்ப அதெல்லாம் என்ன இங்க நாங்க என்ன விவரம் தெரியாம இருக்கோமா? மோடின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா வாயிலிருந்து? மோடி அரசே. இப்ப நான் பேசும்போது நீங்க அவர் பேசிட்டு இருக்காரு, நான் டிவியில பாக்குறேன், உங்க புதிய முறையில் பாக்குறேன். கர்நாடகம் தெளிவாக சொல்லுகிறது, காவிரியில் தண்ணீர் தர முடியாது. நான் கடந்த சுற்றுல என்னெல்லாம் விமர்சனம் வச்சேன், எதுக்காவது ஒண்ணுத்துக்கு சரியா பதில் வந்திருக்கா? ஏன் மேகதாது விவகாரத்துல காங்கிரஸ நீங்க கண்டிக்கல? அவன் தண்ணீரே நீங்க கேட்கலன்னு சொல்றான். யாரு? கர்நாடக அரசு கவர்மெண்ட் அமைச்சர் சொல்லுகிறார், தண்ணீர் தமிழ்நாடு கேட்கலன்னு. நாங்க கேட்டோம், இந்த எழுதி இருக்கோம், நீங்க ஏன் தரல? ஆதாரப்பூர்வமா வெளியில விட்டு காங்கிரசுக்கு பதிலீடு கொடுத்துருக்கணும். சார் விஜய் நான் வேற விமர்சிப்பேன், அரசியல் அது வேற. ஆனா கர்நாடகா வெர்சஸ் தமிழ்நாடுன்னு வந்தா எனக்கு முதலமைச்சர் யார் தான்? விஜய் தான். நான் அவர் பக்கம் நின்று கர்நாடகாவோட சண்டை போட தயாரா இருக்கேன். ஆனா நீங்க ஆவணத்தை வெளியில விடணும்ல. அவர் சொல்றாரு நீங்க தண்ணியை கேட்கலன்னு, அதுக்கு பதில் இல்ல. விவசாயிகள் வேறு வேலை செய்யட்டுங்கிறாரு அமைச்சர், அதுக்கு பதில் இல்ல. விவசாயிகள் மாற்று பயிர் செய்யுங்கிறாரு. இதெல்லாம் பேசுறாரு திரு ஆனந்த். சொல்லுங்க, வந்தே மாதரம்